ஒரு புத்த மடாலயம். அந்த மடாலயத்தில் உங்களுக்கு தெரியும், புத்த பிட்சுகள் தலையில் முடியில்லாமல் மடித்து முட்டைத்தலையோடு அவர்கள் அந்த மடாலயத்தில் வசிப்பார்கள் என்று சொல்லி 3 சீடர்கள் பயிற்சி முடித்த நிலையில் தன்னுடைய மடாலய தலைவருக்கு முன்னால் நிற்கிறார்கள். அவரும் அவருடைய தேர்ச்சி நிலையில் எப்படி இவர்களை இந்த முடித்து வெளியே வருகிற பொழுது நாம் மதிப்பீடு செய்வது என்று யோசித்தவர் ஒரு சிறிய அவர்களுக்கான டாஸ்க் அல்லது அவர்களுக்கான ஒரு ஆய்வின் முடிவை தெரிந்து கொள்ள போட்டியை வைக்கிறார். அவர்களுக்கு முன்னால் சீப்புகளை வைக்கிறார். தலைவாருகிற சீப்பு. 3 பேரையும் அதை பார்க்க சொல்லி இதை எடுத்து ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்ல, யோசிச்சு பாருங்கள், இருக்கிறது மொட்டைத்தலை. மடாலயத்தில் சுற்றி இருக்கிறவங்கள்லாம் அதே போல் இருக்கிற உடல்வாகோடு இருப்பவர்கள். ஆகவே இந்த சீப்பை எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறது? ஆனால் இது தங்களுடைய பயிற்சியின் நிறைவான ஒரு சோதனை என்பது மட்டும் 3 பேருக்கும் தெரிந்து விடுகிறது. ஆகவே அந்த தலைவருக்கு முன்னால் முதல் சீடர் முன் வருகிறார். நான் ஒரு சீப்பு வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுகிறேன். என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி எல்லோரும் யோசிக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், இந்த சீப்பின் மூலமாக நான் யாராவது ஒருவேளை தேவையில் இருக்கிறவர்கள் இங்கு வந்தால் அதை பயன்படுத்தி கொள்ள உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுகிறேன் என்கிறார். 2வது தலைவர் அவரை பார்க்கிறார். அவர் ஒரு 5 சீப்புக்களை எடுத்துக்கொள்ளுகிறார். அப்பொழுதும் எல்லோருக்குமான ஒரு கேள்வி, இந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் இது போல் வழுக்கத்தலையும் மொட்டைத்தலையுமாக இருக்கிறோம், இந்த சீப்புக்களை வைத்து என்ன செய்ய போகிறார்? பிறகு அவர் சொல்லுகிறார், நான் நம்முடைய மடாலயத்திற்கு வெளியிலிருந்து வருகிற எத்தனையோ விருந்தாளிகள் இருக்கிறார்கள், அல்லது இங்கே இருக்கிறவர்களைப் போல ஆன்மீக அக்கறையோடு நலன் பெற வேண்டும் என்று சொல்லி செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறார்கள். அவர்கள் பயன்படுத்துகிற அறைகளில் நான் தங்குமிடங்களில் இது வைக்க போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி 5 எடுத்துக்கொள்ளுகிறார். அடுத்த 3வது நபர் பார்க்கிறார்கள். பயிற்சியில் இருக்கிற சீடர்களும் பார்க்கிறார்கள். என்ன செய்ய போகிறார்? அவர் இருந்த அத்தனை 50-60 சீப்புகளையும் ஒன்றாக வாரிக்கொள்ளுகிறார். எல்லோருக்கும் ஆச்சரியம். இத்தனை சீப்பை இந்த ஆள் எடுத்து போய் என்ன பண்ண போகிறாரோ என்று சொல்லி பார்க்கிற நேரத்தில் அவர் தன்னுடைய தலைவரிடத்தில் சொல்லுகிறார், இதோ எடுத்துக்கொள்ளுகிறேன், இவற்றை நான் ஒரு பெரிய ஒரு பணிக்கு பயன்படுத்தவிருக்கிறேன். என்ன செய்ய போகிறான்னு சொல்லி மடாலய தலைவருக்கும் யோசனை வருகிறது. மற்றவர்களும் அப்படியே கூர்ந்து பார்க்கிறார்கள். அவர் என்ன செய்ய போகிறாரோ பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். பார்த்தால் அடுத்த அந்த நாட்களிலிருந்து ஒரு வாரத்திற்கு 100-150 சீப்பு என்று சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்படி கொடுக்க முடிகிறது, யாருக்கு கொடுக்கிறார்னு சொல்லி பார்க்கிற பொழுது அவர் என்ன செய்தாராம், புத்தரது பொன்மொழிகளை அவர் சிறிய தாளிலே எழுதி அந்த சீப்பினுடைய மேல் இருக்கிற அந்த முதுகில ஒட்டி வரவர்களுக்கு எல்லாருக்கும் வெளியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இதோ எங்களுடைய தலைவர் போதனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் விநியோகம் செய்ய ஆரம்பித்திருந்தாராம். அப்படி 100-200 என்று சொல்லி கொடுக்க அந்த மடாலய தலைவர் அவரை பாராட்டி மகிழ்ந்தாராம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இதுபோன்று
போதக பணி என்பது இப்படியெல்லாம் பெரிய அளவிற்கான சாதுரியத்தோடு செய்கிற பணிகளாக இருக்கிறது என்று சொல்லி இந்த சிறிய நிகழ்விலிருந்து வெளிப்படுகிற பொழுது நாம் இன்று போதகத்தினுடைய வித்தகராக இருக்கிற புனித பிரான்சிஸ் சவேரியாரது திருநாளையும் வணக்க நாளிலே நமது அடியானாக்கு கொண்டிருக்கிற புனிதர் அந்தோணியாரையும் இன்றைக்கு நினைவு கூர்ந்திருக்கிற இந்த பெருநாளில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்தியாக இன்றைய முதல் வாசகத்தில் நற்செய்தி அறிவிக்கிற கடமையை இதோ நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட கடமையை பெற்று அந்த ஆண்டவர் இயேசுவுடைய போதனை அகில உலகமெங்கும் உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் இயேசுவினுடைய கடைசி கனாவை நிறைவேற்றுகிற கடைசி அவர் விடுத்திருக்கிற இதுதான் உங்களுடைய கடமை என்று சொல்லுகிற பொழுது அந்த கடமையை இதோ நான் செய்வேன் என்று சொல்லி 1500களில் ஸ்பெயின் தேசத்தில் பிறந்து போர்ச்சுகலுடைய அந்த பகுதிகளிலிருந்து அவர் இயேசு சபையினுடைய தலைவர் இன்னாசியாருடைய அந்த கட்டளைக்கு இணங்க இந்தியா, ஜப்பான், சீனா போன்ற பகுதிகளில் மிளாக்கா தீவுகளில் ஆண்டவர் நற்செய்தியை அறிவித்த பிரச்சார பீரங்கி ஆகிய சவேரியார் திருநாளை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அதே பகுதியிலே தொடர்புடைய நிலையில் நம்முடைய புனிதர் அந்தோணியாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பகுதி வாழ் நிலையில் இந்த நற்செய்தி அறிவிப்பு என்று சொல்லி இவர்கள் பவுலடியார் சொல்லுகிற அந்த வார்த்தைகளில் நற்செய்தி அறிவிப்பு என்பது என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. ஆகவே நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவினுடைய செய்தியை அகில உலகமெங்கும் பறைசாற்றினவர்களது அந்த நற்செய்தி அறிவிப்பு பணியினை போற்றுகிற இந்த நாளில் அன்பு மக்களே, நாம் இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிற செய்தி என்பது குறிப்பாக சவேரியார் நாம் பார்க்கிறோம். இவர் நம்முடைய இந்த தமிழக கடலோர பகுதிகளில் எத்தனையோ பேரை ஆண்டவர்கள் கொண்டு வந்து ஆத்துமாக்களை ஆண்டவர்கள் கொண்டு வருகிற அந்த பெரும் சேவையை பெரும் பணியை தலைமீது அவர் ஏற்றுக்கொண்ட பெரும் கடமையாக செய்கிற பொழுது தன்னுடைய சிரேஷ்டர்களுக்கு இப்படி எழுதுகிறாராம்: எனக்கு இந்த பணிகளை நான் செய்கிற பொழுது ஞானஸ்நானம் கொடுத்து 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 என்னுடைய கைகள் எல்லாம் அப்படியே தடித்து வீங்கி போயிருக்கிறன. கை எழும்ப முடியாத அளவிற்கு என்னுடைய பணி அவ்வளவு தீவிரமாக இந்த பகுதியில், அதே போல் என்னுடைய தொண்டை வறண்டு என்னுடைய சரீரமெல்லாம் அப்படியே வலிகளோடு கூட இருக்கிற ஒரு பெரும் வழிகளோடு இந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவரது பணியின் தன்மையையும் பணியின் போக்கையும் விவரிக்கிற அவரது அர்ப்பணம் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நற்செய்தி என்பது வெறுமனே கிடைத்த செய்தி கிடையாது. மாறாக இப்படிப்பட்ட ஆளுமைகள் நமக்கு இயேசுவின் போதனையை கொடுத்திருக்கிறார்கள், நற்செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். நற்செய்தியின் வசனங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த நிலையில் அவற்றை இன்றைக்கு நாம் இவர்களைப் போல வாழ்வாக்கி இருக்கிறோமா என்று சொல்லுகிற முதல் கேள்வி என்பது நமக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் வெறும் இயேசுவை அறிவது மட்டுமல்ல, அறிந்திருக்கிற இயேசுவை அனுபவிப்பதும் அனுபவித்து வாழ்வாக்குவதும் இன்றைக்கு பறைசாற்றுகிற பணியில் இவர்கள் முனைந்திருந்தார்கள். அப்படி அறிவித்து பறைசாற்றின விசுவாசத்தை கொடையாக பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு வாழ்ந்து காட்ட வேண்டிய கடமையை பெற்றிருக்கிறோம். அடுத்து இன்னொரு செய்தியும் அவருடைய வாழ்விலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவரது வாழ்வின் மதிப்பீடுகளாக இப்படித்தான் வாழ்ந்தார் என்று சொல்லி சவேரியாரை பற்றி சொல்லுகிறது. அவருடைய வாழ்வில் எளிமை இருந்தது, ஆடம்பரமான பின்னணி, அதிபுத்திசாலித்தனமான கல்வி திறமை, பேராசிரியராக விளங்கின அந்த பெரிய ஒரு உயர்வு நிலை. ஆகவே இப்படியெல்லாம் உலகப்போக்கின்படி வாழ்ந்திருக்கிற அவர் ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழக்கிற பொழுது அதனால் வருகிற பயன் என்ன என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தையினால் இன்னாசியார் அடிக்கடி அதை அவருக்கு சொல்ல, அதன் மூலமாக மனம் மாறி அவர் திசை மாறிய பறவையாக ஒரு பெரிய யூட்டர்ன் எடுத்து ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். பட்டோடாபம் கிடையாது,
அவரிடத்தில் அந்த ஆடம்பரம் கிடையாது, தான் இவ்வளவு படித்தவன் என்று சொல்கிற அகங்காரம் கிடையாது. ஆண்டவர் கிடைச்சனை முழுமையாக அவர் கழித்துக் கொள்ளுகிற அளவிற்கு எளிமையான தோற்றத்தோடு கூட அவர் வாழ்ந்தார் என்று சொல்லியும், அந்த கிழிந்து போன அங்கியும் மேலும் பழைய துணிகளையும் அவர் அணிந்து கொண்டு தன்னுடைய பணியை சிறமேற்கொண்டு அவர் பணிபுரிந்தார் என்று சொல்லி அவருடைய பணிவாழ்வை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அதே போல அவர் தன்னுடைய அத்தனை மறை தூது பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பின அவருடைய அதிகாரிகளுக்கு, அவருடைய தலைவர்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக இப்படி கடவுளது பணியை நான் செய்வேன் என்று சொல்லி முழுமையான கீழ்ப்படிதலோடு அவர் பணிபுரிய இந்திய தேசத்திற்கும் இந்திய மண்ணில் குறிப்பாக கோவா மற்றும் தமிழகம் ஆகிய பகுதிகளில் அவருடைய பணிகள் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிற சூழலில் நாம் நம்முடைய முன்னோர்கள் அவர்களை பார்த்திருக்கிறார்கள், அவர்கள் வழிநடந்திருக்கிறார்கள், அவர்களால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் மூலமாக இயேசுவை அறிந்திருக்கிறவர்கள் மீட்பின் பிள்ளைகளாக மாறி போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இரண்டாவது பண்போடு மட்டும் நின்றுவிடவில்லை, அடுத்து அவருடைய ஜெப வாழ்விற்கு இன்றைக்கு நாம் கோவாவுக்குத்தான் போக வேண்டும் என்பதல்ல. ஏன் நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தினுடைய கத்தீட்ரல் என்று அழைக்கப்படுகிற சாந்தோம் பேராலயத்தில் மயிலை மாதாவுடைய திருவுருவம் அடங்கியிருக்கிற மாடத்திற்கு அருகிலே போய் சென்று பாருங்கள். எழுதப்பட்டிருக்கிற அங்கு ஒரு சிறிய ஒரு தகவல் பலகை இருக்கும். அதில் இப்படி சொல்லப்படுகிறது, 1543ஆம் ஆண்டு இந்த இடத்துல மயிலை அணையினுடைய திருவுருவத்திற்கு முன்னால் பிரான்சிஸ் சவேரியார் இங்கு வந்து ஜெபித்தார். எதற்காக ஜெபித்தார் என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிற செய்தியை பார்க்கிற பொழுது அந்த பின்னணி செய்தி சொல்லுகிறது, அவர் இந்த மண்ணில் நற்செய்தி அறிவித்து இயேசு சபை குருவானவர்கள் அங்கு இருந்ததுனால அங்கு வந்து இந்த மயிலை அணையினுடைய அருகில் இருந்து அவரிடத்தில் தனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பனி தோல்வு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாத்தானது சோதனையினால் பீடிக்கப்பட்டு ஒரு தன்னுடைய பணியிலே ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிற ஒரு அதிருப்தியான ஒரு சூழல், இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய திருவுள்ளம் என்ன என்பது தெரியவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அடுத்த தன்னுடைய பணிக்கான தீவிரத்தை பற்றி யோசிப்பதற்காக அவர் சொல்லுவார்கள் டிசர்ன்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஆண்டவரது விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொள்ள அவர் அந்த இடத்துல ஒரு மாதம் அளவும் தங்கியிருந்து ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே புனிதம் என்பவர்களும் இந்த புனிதத்தை அடைந்தவர்களும் இப்படிப்பட்ட பல்வேறு பரபரப்பான சூழலில் நற்செய்தி அறிவிக்கிற பணி என்பதும் சவாலான பணியில் ஆண்டவரை துணை கிடைத்து ஜெப வாழ்விலே முழுமையாக கரைத்து கொண்டவராக இவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், இறை திருவுளத்திற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து இறைவனுடைய திருவுளம் என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுகிற நிலையில் அந்த இறை திருவுளத்திற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து வாழுகிற நிலையில் அந்த இறை திருவுளம் என்ன என்பதை புரிந்து கொள்ள அங்கு ஒரு மாதம் அளவும் தன்னையே பல தவ முயற்சிகளால் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு ஜெபம் செய்து தவ முயற்சிகளை மேற்கொண்டு அவர் அங்கிருந்து சீனாவிற்கு சென்றார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை சரிதையில் செய்தி சொல்லுகிறது. அங்கே இருக்கிற அந்த பலகையும் அந்த செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி எளிமையோடும் கீழ்ப்படிதலோடும் ஜெப வாழ்வோடும் இறைவனுடைய திருவுளத்தை புரிந்து கொள்வது என்பதற்கு மெனக்கெட்டு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு பெற்றுக்கொண்டிருக்கிற அருளின்படி அடுத்து கடந்து போகிற அவர் பணியை நினைத்து போகிற அந்த ஒரு தீவிரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நாமும் பல அலுவல்களில் ஈடுபட்டிருக்கிறோம். நமக்கும் பல்வேறு விதமான எதிர்நோக்குகள் உண்டு. அப்படிப்பட்ட எதிர்காலத்தை குறித்து போய் கொண்டிருக்கிற பொழுது இப்படிப்பட்ட குணநலன்கள் நம்மோடு கூட இருந்தால் புண்ணியத்திற்கான அல்ல புனிதத்திற்கான வழியாக இவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவருடைய சரிதையில் இப்படி எழுதுகிறார். என்ன என்று சொல்லி பார்த்தால் அது இன்னும் அதிசயிக்கிறது. பல பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்கிற நிர்பந்தத்தில் போகிற பொழுது மொழி புரிந்து கொள்ள முடியவில்லை. பல்வேறு கலாச்சாரங்கள் அது என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் எங்களுடைய பணியில் 13 மாதங்கள் போர்ச்சுகலிலிருந்து கோவாவிற்கு வருவதற்கு எடுத்துக்கொண்ட அந்த பயணம், கடல் பயணம், அதில் எவ்வளவோ தடைகள். மேலும் அந்த வாழ்வில் அவர்களுக்கு மிஷனரி வாழ்வில் ஏற்பட்ட பற்றாக்குறை, அதற்கடுத்து
அவர்கள் சென்ற பகுதிகளில் அவர்களோடு வாழ்வில் எதிர்கொண்ட தடைகள் என்றெல்லாம் வருகிற பொழுது அவர் தன்னுடைய அந்த சுயசரிதையில் ஒரு கடிதத்தை குறிப்பிடுகிறார். கடிதத்தில் இப்படி குறிப்பிட்டிருக்கிறேன் என்று சொல்லி, அது என்ன என்று சொன்னால், இப்படிப்பட்ட பல்வேறு விதமான தடைகளுக்கு மத்தியில் நாங்கள் எங்களிடத்தில் எந்த ஆற்றலும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டோம். ஆனால் இறைவனின் வல்லமை எங்களுக்கு இருக்கிறது என்பதை நம்பி எதிர்நோக்கிலே பயணப்பட்டோம். அதன் மூலமாக எங்களது பயணம் இன்னும் பல்வேறு விதங்களில் முன்னேறின பயணமாக, வெற்றி கொண்ட பயணமாக இருந்தது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இதுதான் இங்கு வந்திருக்கிற நமக்கு இறைவன் கொடுக்கிற பெரிய செய்தியாக இருக்கிறது. தடைகள் உண்டு, பற்றாக்குறைகள் உண்டு. நம்முடைய வாழ்வில் நாம் நினைத்தது போல எல்லாமே நடந்து கொண்டிருக்கவில்லை. நாம் நினைத்தது போல எல்லாமே நடக்காமல் எத்தனையோ பின்னடைவுகள். நாம் நினைத்தது அங்கு உயர வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடி எடுத்து வைத்தால் 10 அடிகள் பின்னுக்கு நம்ம எடுத்துச் செல்கிற நம்முடைய அந்தகார சக்திகளினாலும் எதிர்ப்புகளினாலும் அல்லது எதிரிகளினாலும் பின்னடைவு ஏற்படுகிற பொழுது எங்கு போய் கொண்டிருக்கிற என்ன சொல்லி தெரியாமல் இருக்கிற முட்டுச்சந்திலேயர்களுடைய வாழ்வில் இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது, ஆண்டவரை எதிர்நோக்கி போ. எப்படி இந்த புனிதர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பாதுகாப்பையும் ஆண்டவருடைய வழிநடத்துதலையும் ஆண்டவருடைய ஆற்றலையும் பெற்றார்களோ அதுபோல உங்களுக்கும் ஆற்றல் உண்டு என்று சொல்லி நமக்கு இவர்கள் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக பார்க்கிற பொழுது கோவாவில் இன்றைக்கு லட்சக்கணக்கான பயணிகள் அவருடைய அழியாவுடலை பார்ப்பதற்காக போய் கொண்டிருக்கிற பொழுது கடந்த வாரம் நாங்களும் சென்று வந்தோம். நம்முடைய பங்கிலிருந்து கடந்த ஆண்டில் சென்று வந்தார்கள். இப்படி இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஜனவரி 5ஆம் தேதி வரை அந்த பக்கம் போகிற பொழுது அவருடைய நினைப்பெல்லாம் என்ன, அந்த அழியாவுடலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல நாம் இன்றைக்கு வணக்கம் தெரிவிக்க வந்திருக்கிற அந்தோணியாரது அழியா நாக்கு என்று சொல்லி இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது கடவுள் சாகாவரத்தை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அழியாத நிலையில் இவருடைய உறுப்புகளும் இவர்களுடைய வதனங்களும் இருக்கிறது என்று சொன்னால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்தி என்ன? உங்களுக்கு முன்னால் இதுபோன்று என்னுடைய செய்தியை யார் யாரெல்லாம் உலகத்தில் எடுத்து சென்றார்களோ அவர்களோடு ஆண்டவரது ஆற்றல் உடன் இருந்தது. அதன் மூலமாக வாழுகிற போது மட்டும் பல்வேறு அருளடையாளங்கள் நடக்கவில்லை. இப்பொழுதும் அந்த அருளடையாளங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் இறக்கவில்லை, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களை வாழ்விக்கிற கடவுள் அவர்களுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட புனித திருத்தலத்தில் இந்த புனித நாளில் இங்கு இந்த திருப்பிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற நாம் பற்றி கொள்வோம். அருள் அடையாளங்கள் மூலமாக இறைவன் அவரது பரிந்துரையினால் இன்று நம்மை ஆசீர்வதிக்கவிருக்கிறார். ஆகவே இந்த திருப்பலியில் ஆண்டவரே, இந்த புனிதர்களால் எங்களது வாழ்வை வளமடைய செய்யும் என்று சொல்லி கேட்கிற நமக்கு இன்று நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிற விதத்தில், இறையாசை நிச்சயம் என்கிற விதத்தில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறையருள் நம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆவடி புனித அந்தோணியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. ஆவடி புனித அந்தோணியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. அற்புதம் பல கோடி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்